நிறைய பேர் என்ன சொல்றோம், ராகு சுக்கிரன் இணைவு தீமை ஒரு குரூப், ராகு சுக்கிரன் இணைவு நன்மை ஒரு குரூப், இடையில ஒரு குரூப் இருக்கு, பாதி நன்மை பாதி தீமைன்ட்டு. புரியுதுங்களா? எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது 100% உங்களுக்கு யோகத்தை தராது. ஒரு அசுப ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகமும் உங்களுக்கு 100% கெடுபலனையும் தராது. முதல்ல நம்ம அதை ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கணும். ஒருத்தருக்கு 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கு, 6ஆம் பாவம் திசையில கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், வாடகை வருமானம், வேலை, உறவுகளை பிரிகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. முதல்ல ஒரு விஷயம் நல்ல தெளிவா கவனிக்கணும். எல்லா விளக்கும் விளக்கல்ல. ஒரு கிரகத்தை 6ல இருந்து ஒரு கிரகத்தை திசை நடத்தும் போது ஒரு 10 பேருடைய ஜாதகம் வாங்கி வைங்க. அந்த 10 பேருக்குமே ஒரே மாதிரி திசை புத்தி வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வேலை செய்யாது. அது ஒரே லக்னமாக இருந்து நீங்க எடுத்து பார்த்தாலும் வேலை செய்யாது. ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க, நான் கூட ரிஷப லக்னம். 6ஆம் இடத்துல கிரகம் இருக்கு. இதே ரிஷப லக்னம் 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒருத்தர் வெளிநாடு போயிட்டார், ஒருத்தர் வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்றாரு, ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து போன காசெல்லாம் விட்டுட்டு அங்கிருந்து எப்படா இந்தியா வரும்ட்டு வர்றாரு. இன்னொருத்தர் கடன் மேல கடன் பட்டு ரொம்ப நொந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் கடன் கொடுத்தே பெரிய கோடீஸ்வரன் ஆகிறார். இதுல நீங்க எப்படி எடுப்பீங்க? தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகளே, இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இங்க தானே நம்மளுடைய தனித்திறமை இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பிரடிக்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் வரிசையில வாங்க, ஃபர்ஸ்ட் வரிசையில உட்காருங்க. ஒரு லக்னத்துக்கு சுபாதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நிச்சயமாக யோகத்தை செய்யும். செய்யுமா? செய்யுங்கிறது நீங்க தலையாட்ட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கைத்தட்டல் கொடுத்தா போதும். சரி, இதே லக்னத்துக்கு அசுப ஆதிபத்தியம் இருக்கு. இந்த கேந்திராதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, இன்னும் எந்தெந்த அதிபதி எல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கோர்த்துங்க. அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் ஒரு மெத்தட் இருக்கு. சரி, இந்த கிரகமும் 6ஆம் இடத்துல உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கெடுதல் செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கெடுதல் செய்யாது. செய்யுமா? ஏன்னா அதுக்கு ஒரு ரூல் நம்ம ஜோதிடத்தில் இருக்கு. கெட்டவர் கெட்டிடின் கெட்டிடம் ராஜயோகம். ஒருத்தர் 8ஆம் அதிபதி 6ல் திசை நடத்துது, கண்டிப்பாக யோக பலன் உண்டு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது, கண்டிப்பாக யோகம் உண்டு. ஆனா உள்ளூர்ல யோகம் இல்லை. அதை தான் நம்ம ஸ்பார்க் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த 2 விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். பாதகாதிபதி. பாதகாதிபதி திசையில நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? தீமை தான் நடக்கும். தீமை நடக்கும்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க. ஓகே, இவ்வளவுதான். அப்ப கம்மியா தான் சொல்றீங்க. சரி, பாதகாதிபதி திசையில நன்மை நடக்கும்னு சொல்றவங்க கை தட்டுங்க. அதுக்கு கம்மியா இருக்குங்க. சரி, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதர் கடக லக்னம், இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? மெதுவா சொல்லக்கூடாது, வேகமா சொல்லணும். சுக்கிரன். சுக்கிரன் பாதகஸ்தானத்திலே ஆட்சி, கூட கேதுவும் இணைஞ்சிருக்கிறாரு. இப்ப இந்த சுக்கிர திசை நன்மை செஞ்சிருக்கா தீமை செஞ்சிருக்கா? தீமை செஞ்சிருக்கா. எப்படி சார் சொல்றீங்க? சார் நல்லா புரிஞ்சுங்க. கேது பாதகஸ்தானத்தில் அமரும் போது அந்த வீட்டு பலனை கெடுத்துருவார். கெடுப்பார் இல்ல? அப்ப நன்மையை தருவாரா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் லக்னம் கடக லக்னம்னு சொல்லிட்டேன்.
11ஆம் இடத்துல சுக்கிரன் சொல்லிட்டேன், கேதுவும் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். சுக்கிரன் அப்படின்னாவே அந்த லக்கணத்துக்கு ஆகாதவர் இல்லையா, ஆதிபத்திய விசேஷம் இல்லை. அப்ப அவருடைய ரோல் என்ன? அவர் ஒரு வழி பண்ணணும், அதுதானே ரோலு. ஆனா ஆட்சி பெற்றிருக்கிறார், ஒரு வழி பண்ணுவேன், ஸ்ட்ராங்கா பண்ணுவேன், அது அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது சுக்கிரன் மட்டும் 11ஆம் இடத்தில் இருந்தால்தான். கூட கேது போய் இருக்கும்போது 50-50 நடக்கும். அவருடைய அந்த பலனை குறைத்து, அதாவது பாதகஸ்தானத்தினுடைய அமைப்பை குறைத்து யோக பலனையும் கொடுப்பார். ஆனால் மனசுக்குள்ளார ஒரு சின்ன அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த லாபஸ்தானத்தில் உட்காந்து சுக்கிரன் திசை நடத்துது, அவர் பாதகாதிபதியாக இருக்கிறாரு. நம்ம பாட்டா காலையில் போனோமா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோமா, நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்த்துருந்தோம், நம்மளை கொண்டு வந்து வச்சுக்க நீன்னு இப்படி உட்கார வச்சுட்டாங்க, அடுத்து நம்ம என்னென்னலாம் நடக்கும்ட்டு பயந்து நம்ம வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது கண்டிப்பாக கொடுக்கும். நான் யார் ஜாதகம் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? அது ஒரு கைத்தட்டுங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதி தசை நடக்கும்போது நமக்கு நல்லது நடக்குதுன்னா பின்னாடி பெருசாக புலி வெட்டி வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சார், நாம் அனைவரும் ஜோதிடர், ஜோதிடத்தை தாண்டி வேறு எதுவும் நம்ம பேசக்கூடாது, பேசவும் வேண்டாம், அது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்போ நம்ம அந்த ஆரம்பத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளார வரலாம். அப்போ நீ இவ்வளோ நேரம் சப்ஜெக்டே பேசலையா? இதுவும் சப்ஜெக்ட் தான் சார். சரி, இப்போ ராகு சுக்கிரன் இணைவுக்கு வந்துடலாம். ராகு ஒரு ஆசை கிரகம், பேராசை பிடித்த கிரகம். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் உழைக்க வேண்டும்லாம் கிடையாது, ஆசைப்பட வேணும். அந்த ஆசைப்பட்டாதான் நமக்கு அதுக்கான ஒரு உழைப்பை போடுவோம். உழைப்புக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. இப்போ நான் ஆசைப்படணும்ல, 65 கிலோமீட்டர் வண்டியில் வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் ஆசைப்பட்டால் தானே நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வர முடியும். ஆசைப்படாமல் நான் இருக்கும்போது எப்படி வர முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம்? வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ முதலில் நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் இருந்தால் யோகம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க தானே? ஆனால் இந்த 5 பேர், அந்த 5 வீட்டில் இருக்கிற ராகு எத்தனை பேர்த்த வந்து யோகம் கொடுக்காம பிரச்சனை கொடுத்துச்சுன்னு தெரியுங்களா? இந்த 5 வீடு இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் நான் சொல்லலை, துலாத்தில் சொல்லலை, விருச்சிகத்தில் சொல்லலை, தனுசு மீனத்துலையும் சொல்லலை, கும்பத்திலையும் சொல்லலை, இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு கிரகம் தான் அமர்ந்த பாவத்தின் வழியாக வேலை செய்யுங்கிறது உறுதி. இதில் மேசத்தில் ராகு உட்காந்தா நன்மை, ரிஷபத்தில் ராகு உட்காந்தா நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு 50% மட்டுமே வாய்ப்பு. புரியுதுங்களா? இந்த வீட்டில் ராகு உட்காந்தா கெடுதல் செய்யுங்கிறது மட்டும் கிடையாது. மதிய நேரம் எல்லாம் தயிர் சோறை சாப்பிட்டு வந்தாச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு, அதாவது காதுக்கு போனாலும் மைண்டுக்கு போகணும். நான் ஒரு ஃபயர் மாதிரி ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள்ட்ட நம்ம கிளைண்ட்டு போய் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என் பொண்ணு ஜாதத்தில் ராகு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு சார், என் பொண்ணை பற்றி ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க சார், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ராகு சுக்கிரன் இணைவு முதலில் எத்தனை டிகிரிக்குள்ளார இருக்குது? ஃபஸ்ட்டு அதான். முதல்ல ராகு சுக்கிரன் இணைவு 8 டிகிரியா, 13 டிகிரியா, 22 டிகிரியா, இந்த கால்குலேஷனை முதல்ல எடுங்க. அப்புறம் ராகுவை நோக்கி சுக்கிரன் வராரா, சுக்கிரனை நோக்கி ராகு போகிறாரான்னு இந்த விஷயம் எடுக்கணும். ஏன்னா ராகு கேது எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், சுக்கிரன் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். மாற்றி சொல்கிறேன்னா ஐயா, மாற்றி சொல்கிறேன்னா சொல்லுங்கள், யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். கரெக்டு தானே? ரைட்டு. பெரும்பாலான மேடையில் நம்மளை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் தான் பேச விட்றாங்க. ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்கும். சரி, அப்போ இந்த சுக்கிரன் ராகு இணைவு முதலில் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்புறம்
இந்த சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், இதை பார்க்கணும் இல்லையா? இந்த சுக்கிரன் நம்ம எடுத்துக்கொண்ட லக்கணம், அது எந்த லக்கணமாக வேணுமாலும் இருக்கலாம் இல்லையா? ஒன்று அவர் இப்படிக்கா இருக்கணும், இல்லாட்டி அப்படிக்கா இருக்கணும். ஒன்று சுபரா இருக்கணும், இல்லாட்டி அசுபரா இருக்கணும், அவ்வளோதான். அப்போ லக்னத்துக்கு சுபர் தன்மை இருந்து அந்த வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து அதனோட ராகு அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு ஒரு பலன். இந்த இடத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், லக்னத்துக்கு பாவர். சரி, இதுலேயுமே ராகு சுக்கிரன் வந்து கெடுத்துருமா? ராகு அதீத ஆசை, சுக்கிரன் வந்து சிற்றின்ம தாம்பத்தியத்துக்கான கிரகம், இதுவும் அதே மாதிரி பண்ணிடுமா? யோசனை பண்ணி பதில் சொல்லணும் சார். ஏன்னா ராகு சுக்கிரன் எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கட்டும், அவங்க நின்ன வீட்டின் அதிபதியை முதலில் நாம் கண்காணிக்க வேண்டும். சாரம், இந்த ரெண்டு விஷயமே எடுக்கணும். இந்த ராகு சுக்கிரன் இணைவை எந்த கிரகம் முதல்ல பார்க்குது, அதற்கு திரிகோணத்தில் எந்த கிரகங்கள் இணையுது, இதெல்லாம் எடுக்காமல் பதில் சொல்லக்கூடாது சார். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ராகு சுக்கிரன் இணைவுனா உன் பொண்ணு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா தயவு செய்து சொல்லாதீங்க சார். ஏன்னா அளந்தபடி அப்படியே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு ஜோதிடர் செவ்வாயை வந்து சரியில்லை, செவ்வாய் மோசமான கிரகம் திட்டினால், சனி பகவான் சரியில்லை, சனி பகவான் மோசமான கிரகம் திட்டினால், ராகு கேது மோசமான கிரகம் அப்படின்னு சொல்லி திட்டினால், சார் அவங்க குணம் சொல்லலாம் சார், அந்த கிரகங்களை வந்து நம்ம வந்து சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி திட்டும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அவங்களே வந்து வச்சு செஞ்சுருவாங்க. இது அனுபவம் சார், உண்மை. என்கிட்ட எந்த நோட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, பாருங்க ஃபோன் கூட ஆஃபில் தான் இருக்குது. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் ஹரிபாஸ்கர் கேட்டார், சார் என்ன தலைப்புன்னு கேட்டார். இங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை வைத்து நான் சொன்னேன் ராகு சுக்கிரன் இணைவு அப்படின்னு சொல்லி. சரி, இந்த 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த ராகு சுக்கிரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா சுபருடைய வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தருவது இல்லை. நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், அவங்க வந்து தொட்டியும் ஆக்சுவலி ஒரு வீட்டோடைய 5 டிகிரியில் ராகு இருக்கிறாரு, அந்த வீட்டோட 27 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, ராகு சுக்கிரன் இணைவு திருமண பொருத்தம் பார்க்கும்போது வேண்டாம், இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணை பெற்றவங்களில் உங்களுக்கு மனசு எப்படி கஷ்டம்? இல்லை சார், என் பிள்ளை அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க தர்க்கம் பண்ணலை, நேராக ஜாதகத்தை தூக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க அன்னைக்கே, சார் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மற்றவர்களுடைய கருத்து அது நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், ஓகேங்களா? சரி, அப்போ அந்த ஜோசியர் எப்படி சொல்லியிருக்கிறான்னு அதில் அதான் காரணம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரியில் ராகு அந்த வீட்டை விட்டு மேக்ஸிமம் வெளியில் போகிறார். 5 டிகிரி தான் அதில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 27 டிகிரியில் இருக்கும் சுக்கிரன் இருக்கிறாரு, அவரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறார், ஓகேங்களா? பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் தான் சார், ஒரு பஸ் மதுரை நோக்கி போகுது, ஒரு பஸ் சேலம் நோக்கி போகுது சார். இங்கே ரெண்டுமே மதுரை போனாலோ ரெண்டுமே சேலம் நோக்கி போனால் தான் சார் பிரச்சனை. என் குருநாதர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டார். அப்போ இந்த கருத்து என் குருநாதருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூப்பா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிரக இணைவு அப்படின்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் நம்ம பார்க்கக்கூடாது. நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. வந்திருக்கிறவங்க நம்ம வாடிக்கையாளர், அவங்களுக்கும் நமக்கும் எப்போவுமே ஒரு உறவு இருக்கணும். சார் இவங்ககிட்ட கல்யாணம் பண்ணேன், இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணேன், என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்காங்க, என் பேரனுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லணும் சார். அதை தவிர பெரிய ஆஸ்கார் அவார்டு நமக்கு கிடையாது. 3 தலைமுறையாக நான் என்கிட்ட ஜோதிடம் பார்ப்பாங்க. வேண்டாம், நம்ம பெருமையை சொன்னால் நம்ம லேகியம் விற்க வந்த மாதிரி ஆயிரும், வேண்டாம் விட்டுருங்களாம், ஓகேங்களா? எது சொன்னாலும் தலைவர்கள்லாம் சிரிக்க மாட்டேங்கிறீங்களே சார். நீங்கள் சிரித்தாதான் சார் நான் 500 பாயிண்ட் நிறைய எடுத்து தர முடியும் சார். ஜோதிடர்னா சந்தோஷமாக இருக்கணும் சார், கன்னத்தில் கை வச்சுட்டு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ எந்த கிரக இணைவும்
நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஆய்வு செய்யாமல் நீங்கள் ரிசல்ட் சொல்லக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு அதான் தெரிஞ்சுக்கணும். எனக்குமே சின்ன வயசுலலாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தர் துறையூர் பக்கத்தில் அவர் பொண்ணுடைய ஜாதகம் கொண்டு வந்தார். காட்டும்போது எனக்கு அப்போ வயசு 21, இன்றைக்கி என் வயசு 21 தான். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் விரும்பியவாறு திருமணம் நடக்காது. இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர் சடனாக கோவம் வந்துடுச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, என் பொண்ணு என் இஷ்டத்துக்கு அதாவது நான் சொல்கிற பையனை திருமணம் பண்ணாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சார். சார், இது துறையூரில் நடந்த சம்பவம் சார். 2005 வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி நடந்த சம்பவம். நான் சொன்னேன், சார் இது எனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதை எடுத்துருங்க, சட்டையில் கை வைக்காதீங்க சார். ஒரு மருத்துவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, அவர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா நீங்கள் அங்கே போய் அதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வயசு இல்லை, எதையும் போல்டாக பேசுவேன். திருப்பி அவரே 15 வருஷம் கழித்து வராரு. நம்மளை தேடி, அப்போல்லாம் ஃபோன் இல்லையே, 2004-05 ஃபோன் கிடையாதுல்ல. அப்புறம் திருப்பி தேடி எடுத்துகிட்டு வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு சொன்னார். நான் அவரை இன்முகத்தோடு வரவேற்றேன். அவர் குனிந்த தலை நிமிரவே இல்லை. அப்போ நம்ம சொன்னது அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ஜாதகத்தில் ராகுவும் சுக்கிரனும் வெறும் 3 டிகிரியில இணைஞ்சிருக்கு. நீ அந்த மாதிரி இருக்கும்போது கூட நான் எவ்வளோ நாசூக்காக சொன்னேன், உங்கள் பொண்ணு ஓடி போயிடும், உங்கள் பொண்ணு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணும், உங்கள் பொண்ணு இப்படி இருக்கும் அப்படி இருக்குலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பெண்ணு திருமணம் செய்யாதுன்னு சொன்னேன். இதை விட ஒரு ஜோசியர் எப்படி சார் தெளிவாக சொல்ல முடியும்? முடியாது இல்லையா? அதே தான் சொன்னேன். இன்னைக்கு அவருக்கு ஜாதகம் பார்த்து அவர் பேரனு வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுதான் சார் நமக்கு பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் உள்ளே இருக்கும். இந்த ராகு சுக்கிரன் இணைவு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து பிரச்சனை இல்லையான்னு நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், நம்மளுடைய சேனலில் இருக்குது. பிரபலங்களோட வாழ்க்கையில் விளையாடிய ராகு சுக்கிரன் இணைவுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம சேனல். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பெரிய சினிமா நடிகர்களெல்லாம் ஆரம்பித்து ஏன் இவங்களுக்கு வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காங்க, ஏன் இவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருடைய ஜாதகத்திலுமே ராகு சுக்கிரன் ரொம்ப நெருங்கி இருக்கு. அது நெருங்கி இருக்கிறனால தான் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரன் பாதிப்படைஞ்சதுனால தான் அவங்களுடைய திருமண விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மனைவி இல்லை, திருமணத்தின் போல் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி பலதரப்பட்ட விஷயம். திருமணத்துக்கு பிறகு பிரிஞ்சு வாழ்கிறது. நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் அதிகமாக விவாகரத்து செஞ்சுருக்காங்க. சரிங்க சார், ராகு சுக்கிரன் இணைவு பாசிட்டிவும் சொல்லிட்டீங்க, நெகட்டிவ் சொல்லிட்டீங்க. இந்த 2 இணைவு மட்டும்தான் பார்க்கணுமா, வேறு எதுவும் பார்க்க வேணாமா அப்படின்னா, இந்த ராகு சுக்கிரனுடைய இணைவு நான் இப்போ ஒரு 3 அளவு சொல்லினா 8, 12, 22 சொல்லியிருக்கேன் இல்லையா? இதே அமைப்பில் இருந்தாலும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த அமைப்பில் இந்த ராகு சுக்கிரன் இணைவு மாட்டுச்சுன்னா அப்போ கூட நீங்கள் நாசூக்காக பதில் சொல்லுங்கள் சார், இந்த இணைவு சரியில்லை. முதல் திருமணம் ஃபெயிலர் ஆகும், 2வது திருமணம் சக்ஸஸ் ஆகும். உங்கள் பெண்ணு காதல் பண்ணால் காதல் சக்ஸஸ் ஆகாது. காதல் திருமணத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. நான் இன்னொரு உதாரணத்தை உங்களோட சொல்கிறேன். ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் இணைஞ்சிருந்துச்சு. அவருக்கு குழந்தை இல்லை, கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக குழந்தை இல்லை. நானும் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு, ஐயா இந்த இணைவு இருக்குது, உங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பெண் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டீங்க, அந்த பொண்ணை நீங்கள் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாங்க சார், அது மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னாங்க.
நானும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் இந்த கருத்தரித்தல் மையத்துலலாம் போய் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு விஷயம், உங்கள் வீட்டிலேருந்து வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணி போன அந்த பெண்ணை பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கடை வாடகை கடை கட்டி கொடுத்துருக்குறாருல, அதில் நீங்கள் 9 வச்சுக்கோங்க, 3 கடையை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அவர் வேண்டா வெறுப்புக்கு அது எப்படிங்க சார் அப்படின்னாரு. உங்களுக்கு குழந்தை வேணும்னா செய்யுங்க, குழந்தை வேணான்னா செய்யாதீங்க. ஏன்னா இந்த இணைவு ராகு சுக்கிரன் இணைவு மிதுன லக்னத்துக்கு 5ல், எங்கே 5ல் சுக்கிரன் ஆட்சி அடைஞ்சும் பயனில்லை. அப்பவும் சொன்னேன், சுக்கிரன் ராகு இணைவு கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை தான். அந்த குழந்தைய போய் நீங்கள் பாருங்கள், அந்த பொண்ணை போய் பாருங்கள், உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது சார். ஜோதிடம் வேறு, சட்டம் வேறு, சரிங்களா, மனசாட்சி வேறு, 3மே வேறு வேறு குணம் தான். அப்போது அவர் போய் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு 3 கடை எழுதி வச்சார், இந்த பொண்ணுக்கு நகையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, என்ன செய்யணுமோ அவங்க சமுதாயத்தின்படி செஞ்சார். இப்போ அவங்களுக்கு போய் ஒரு பெண் குழந்தை பிறந்து 3 வயசு ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா டாக்டரும் குழந்தையே இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவங்க கிட்டத்தட்ட அவங்க குழந்தைக்காக மட்டும் செலவு பண்ண காசு 30 லட்சம் ரூபா. வெறும் 1010 ரூபா ஃபீஸில் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். பெரிய பெரிய ஜோதிடர்கிட்டலாம் போய் 50,000 ஒன்றெல்லாம் கொடுத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் நடக்கலை. அது என்னமோ நம்மக்கிட்ட வந்தோடனே நடந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்த உடனே இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு அப்படியும் பலன் சொல்லிடாதீங்க, இப்படியும் பலன் சொல்லிடுங்க. நம்மளுடைய கர்மா நம்ம குழந்தைகிட்ட போகும், புரியுதுங்களா? சரி, இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும், சுக்கிரன் நீச சார், ராகு அந்த வீட்டில் உட்காந்துருக்கு, டவுட் வருதா? டவுட் வந்தாதா சார் நீங்கள் ஜோசியர்? டவுட் வந்தாதா சார் ஜோசியர்? டவுட் வரலையா? உங்களுக்கு யாருக்குமே டவுட் வரலைங்களா? வரணும்ல, வடிவேல் சொல்லுவார்ல, வரணும்ல. ராகு சுக்கிரன் இணைவு கன்னியில் ஒருத்தருக்கு இருக்கு. நான் அதை ஒரு சில மேடைகளை பேசியிருக்கேன். யூடியூப்பில் பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க, நான் சொல்லிடுறேன். ராகு சுக்கிரன் இணைவு கன்னி வீட்டில் இருக்கும்போது நல்லா கவனிச்சுங்க, லக்னாதிபதியை பாருங்கள். அவர் எங்கள் அந்த பக்கத்தில் சுக்கிரன் கன்னினா புதன் துலாத்தில் இருப்பாரா மேசத்தில் இருப்பாரா? ஐயா துலாத்தில் இருப்பாரா மேசத்தில் இருப்பாரா? சரி, நல்லா புரிஞ்சுங்க சார், நான் அதுக்கு தான் உங்களை ரொம்ப கேள்வி கேட்குறேன். சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார்னா புதன் துலாத்தில் இருப்பாரா, சிம்மத்தில் இருப்பாரா, கும்பத்தில் இருப்பாரா, மேசத்தில் இருப்பாரா? துலாத்துலேயும் இல்லாட்டி சிம்மத்தில் தான் இருக்க முடியும், ஏன்னா 3 கிரகங்கள் சேர்ந்து தான் போகும். அப்போ புதன் வந்து நான் சொல்கிற உதாரண ஜாதகத்தில் துலாம் வீட்டில் இருக்கு. அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையா? அப்போ இந்த இடத்துல போய் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி பலன் சொன்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம், அவருக்கு வீடு கொடுத்த புதன் வந்து மறுபடியும் அங்கேயே வந்துடுறாரு, ஒரு சுபரோட சேர்ந்துருக்கிறாரு, வீடு கொடுத்த கிரகமும் அங்கேயே வந்துடுறாரு பரிவர்த்தனையில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு சுக்கிரன் இணைவு வெறும் 8 டிகிரியில் இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ரீராமச்சந்திரனா நினைக்கிறது அவரை தான். அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒழுக்கமான வாழ்க்கை சார். உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் யாரை சார் சொல்லுவீங்க? அப்பா அம்மா. நீங்கள் அப்பா தான், எல்லாருமே அப்பா அம்மா தானே சொல்லுவோம். உங்களுக்கு குருநாதர் யாருன்னு கேட்டால் எனக்கு 2மே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா ஜாதகத்தில் தான் சார் இந்த இணைவு. நல்ல ஜோதிடம் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எங்கள் அப்பாட்ட நான் அதை கேட்டேன், அப்பா இந்த இணைவுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு. உனக்கேன்னு ஒரு 5 வருஷத்தில் தெரியும்னாரு. என் அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அப்போ ஒரு கிரக இணைவு இருக்குது, அது வந்து தோஷத்தை செய்யும் அப்படின்லாம் இங்கே சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ராகுவோட புதன் பரிவர்த்தனை அடைகிறாரா? புதன் தானே ராகு கிட்ட அப்போ வசமாக வந்து சிக்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்நாளில் இது வரைக்கும் 6-7 வீடு கட்டினார் தவிர ஒரு இடத்த கூட அவரால் வாங்க முடியல. ஏன்னா புதன்னா பத்திரப்பதிவு, அதை கெடுத்தார்ல ராகு.
சரி, ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுணுக்கம், எவ்வளோ எளிமை, எவ்வளவு யதார்த்தம் கலந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு இங்கே இருக்குது, மீனத்தில் உச்சத்தில். சரி, இவருக்கு நீங்கள் எப்படி பலன் எடுப்பீங்க? அந்த இணையற டிகிரியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அது 8, 13, 22, 52, 60 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. சுக்கிரன் ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி குருவை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. போனால் இப்போ தான் நம்ம நினைக்கிற அந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் வேலை செய்யும். அப்போ கூட லக்னமும் லக்னாதிபதியும் பலகீனம் அடையணும். அப்போ தான் அது மல்டிபிள் காம்ப்ளெக்ஸாக வேலை செய்யும். அப்போ ராகு சுக்கிரன் இணைவு அப்படின்னு நீங்கள் ஒரு ஜாதகத்தில் எடுத்து அந்த ராகுவுடைய திசையோ சுக்கிரனுடைய திசையோ வராமல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தது, ஒரு ஆணுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ ஒருத்தங்களுக்கு பிறக்கும் போதே என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, ராகு திசையில் பிறந்துடுறாங்க. 10 வருஷம் இருக்கு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சுக்கிர திசை எப்போ வரும்? ரொம்ப வயசாகி இனிமேல் நீ வந்தால் என்ன வராட்டி என்னன்னு கவுண்டம் பண்ணி புலம்புற மாதிரி 60 வயசுக்கு மேலே சுக்கிரனுடைய திசை வந்து ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது. ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, ஓகேங்களா, லக்ஸுரியான வாழ்க்கை, வீட்டில் ஃபர்னிச்சராக அடுக்கி வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழுவாங்க. இதுதான் சரிங்களா. சப்ஜெக்ட் ஒன்று தான் சார், அந்த சப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து. சரி, இந்த கிரக இணை வந்து கடகத்துலேயும் சிம்மத்தில் இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு இந்த 2 வீடு ஆகாத வீடு. இந்த இடத்துல இருக்கும்போது எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல சந்திரனுடைய நிலைமை வச்சும் சூரியனுடைய நிலைமை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். ராகு சுக்கிரன் இணை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை விட லக்னமும் லக்னாதிபதியும் பாதிப்பு அடைந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகம் நமக்கு வேண்டாம். அப்போ சுற்றி நீங்கள் எங்கே வரணும்? லக்னத்துக்கிட்ட வரணும், லக்னாதிபதி கிட்ட வரணும். உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் திருச்சிக்கு வரணும்னா உங்கள் ஊர்லேருந்து கிளம்புற பஸ்ஸில் தான் சார் வரணும். திருப்பி அதே பஸ்ஸில் தானே நீங்கள் உங்கள் ஊருக்கு போகணும். கரெக்டு தானே? லாஜிக்காக இருக்குல்ல? அப்போ அதே தான் இங்கேயும். ஸோ இந்த ராகு சுக்கிரன் இணைவு எந்த இடத்துல எப்படி பலன் சொல்லும் அப்படிங்கிறது பல விதமான கருத்துக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. இதை நீங்கள் வந்து சென்சிட்டிவாக ஆய்வு செஞ்சு நீங்கள் பாருங்கள். இன்னொருத்தர் கேட்குறாரு, என் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் இணைவே இல்லை, இவர் பேசுகிற மாதிரியே என்னுடைய லைஃப்பில் சில பல விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சார் நல்லா புரிஞ்சுங்க, துலாத்தில் ராகு அல்லது துலாத்தில் சுக்கிரன் ஏதாவது ஒரு கிரகம் வச்சுக்கோங்க. கும்பத்தில் ராகு, மிதுனத்தில் ராகு, இது கிரக இணைவா இல்லையா? ஐயா, இது கிரக இணைவா இல்லையா? எப்படி இணைவு? 1, 5, 9 இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அமைப்பு வேலை செய்யும். சரிங்க சார், இந்த ராகு சுக்கிரன் இணைவு இவ்வளோ வேலை செஞ்சிருச்சு சார், கேதுவோட சுக்கிரன் சேர்ந்தா இவன் திருமண வாழ்க்கைக்கு அன்ஃபிட்னு சொல்கிறான் சார் அப்படின்னு நிறைய கேட்டிருப்பீங்க. அதை பற்றி நம்ம அடுத்த மீட்டிங்கில் பேசிக்குவோம், ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய சப்ஜெக்ட் ஒரே நேரத்தில் சொருவினேன்னு வச்சுங்க, உங்களுக்கு குழப்பமாயிடும். அடுத்த மீட்டிங்கில் நான் பேசக்கூடிய தலைப்பு கேது சுக்கிரன் இணைவு சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேசி நல்லா இருந்துச்சுங்களா?